impossible. ஆண்டவரை நான் பிடிச்சு கொண்டனா என் வாழ்க்கையில எதுவுமே முடியாது என்று எதுவுமே கிடையாது. There is no problem on this earth that God cannot solve. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க சொல்லலாம், என் ஆண்டவர் இந்த பிரச்சனையை எனக்கு தீர்த்து கொடுப்பார் என்று. நம்ம அப்படி விசுவாசிக்க வேண்டும். அப்போ எதனால இந்த பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்து வெளியே போக மாட்டேங்குது? உலகம் நிறைய நம்முடைய இருதயத்துல இருக்குது. என்ன இருக்கு உலகத்துல? என்ன இருக்கு இருதயத்துல? உலகம். இந்த உலகம் வெளியே வந்து இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வேர்ல்ட் அண்ட் வேர்ல்ட் ஒரே ஒரு வார்த்தை தான் டிஃபரெண்ட். WORLD WORD world. The world has to come out for the word to manifest. உலகம் நம்ம இருதயத்தில் இருக்கிற உலகம் வெளியே வரும் பொழுது வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். Amen. வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். James chapter 4 verse 4 யாக்கோபு 4:4 விபச்சாரரே விபச்சாரிகளே வெறும் விபச்சாரரேன்னு போடல. அப்படின்னா ஆண்கள் மட்டும் நினைச்சுக்க கூடாது. ரெண்டுத்தையும் பைபிள் எவ்வளவு கிளியரா போடப்படுது. விபச்சாரரே விபச்சாரிகளே. யார விபச்சாரன்னு சொல்லுவோம்? ஒரு தகாத உறவு கொள்ளுகிறவர்கள். அவர்களை நம்ம பார்த்து என்ன சொல்லுவோம்? விபச்சாரன்னு சொல்லுவோம். இல்ல ஒரு கணவர் மனைவி இருப்பாங்க, மனைவியை விட்டுட்டு கணவர் வேற ஒரு உறவுக்குள்ள போகும் பொழுது விபச்சாரர். இல்ல மனைவி அப்படி போகும் பொழுது விபச்சாரிகள் சொல்லுவோம். அப்ப ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை நம்ம கிட்ட சொல்றாரு? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, விரோதமான பகை என்று அறிவிடலாம். உலகத்தில் உள்ள சிநேகம், உலகத்தை நேசிக்கிறது, உலகத்துடைய காரியங்களை நேசிக்கிறது, உலகத்துடைய காரியங்களுக்கு பின்னால போவது என்ன சொல்லுது? இது ஆண்டவருக்கு விரோதமான பகை. ஆண்டவருக்கு விரோதமான பகை. நம்ம நினைக்க கூடாது நான் என்ன வேணா செய்யலாம், ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டாமா, நீங்க என்ன செஞ்சாலும் ஆண்டவர்களை மன்னிச்சுட்டாரு, அவர் மன்னிக்கிற தேவன். ஆனா நாம இந்த உலகத்துல வாழும்போது ஒரு விடுதலையான வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உலகத்தோடு சிநேகம் இருக்கக்கூடாது. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். எப்படி வாழணும்? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம வாழ வேண்டும். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதமாய் இருக்க, உலகத்துக்கு சிநேகிதமாய் இருக்க விரும்புகிறவன். நீங்க சொல்றது சொல்லுங்க, நான் உலகத்துக்கு தான் சிநேகிதர், எனக்கு உலக காரியம் தான் முக்கியம், எனக்கு இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் ஆண்டவரை தேடி வருவேன் சொல்றவங்களுக்கு தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான், எதிரியா இருக்கிறான். இன்னைக்கு நாம தேவனுக்கு நண்பரா இருக்கிறோமா இல்ல பகைஞனா இருக்கிறோமா? நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்க உலகத்தின் காரியங்கள் பின்னாலேயே நாம ஓடிக்கொண்டு எனக்கு இதுதான் வேணும், அதுதான் முக்கியம் சரி ஆண்டவரை மறந்து அது இல்லாம இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகத்தோட காரியங்கள் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு நாம பகைஞனா இருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் மாறல. இந்த உலகம் நம்மளை விட்டு வெளியே போகணும். Amen. The world has to go out. உலகம் என்னை விட்டு வெளியே போகணும். இந்த உலகம் என் வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் என் தேவனால செய்யக்கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Is there anything too hard for the Lord? என் தேவனுக்கு ஏதாவது கூடாத காரியம் இருக்குதா? இப்ப உங்களை கேட்டீங்கன்னா இந்த காரியத்தை செய்வீங்களா, அது செய்வீங்களா? இல்ல பசங்க இதெல்லாம் செய்வேன், இது என்னால முடியாது. நமக்கு ஏதோ ஒன்று ரெண்டு காரியங்கள் இருக்கலாம். ஆனா தேவனை ஆண்டவரை பார்க்கும்போது அவருக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. Amen. There is nothing that is impossible with God. So அநேக நேரத்துல நாம என்ன தெரியுமா செய்யறோம்? நாம ரீசன் பண்றோம். நாம இருந்து நினைக்கிறோம், ஓ இது ஆண்டவரால முடியும், இது முடியாது. ஏன்னா இது இப்படிதான், இது அவரால சுகம் கொடுக்க முடியாது. கொரோனா வைரஸ், இந்த வைரஸுக்கு எல்லா வியாதிக்கும் ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு, பட் இந்த வைரஸை மட்டும் ஆண்டவரால ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிங்கிற ஒரு உலக சிந்தனை நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்துருது. இந்த உலக சிந்தனை இருதயத்துக்குள்ள வந்த உடனே நாம என்ன செய்யறோம்? இது ஆண்டவரால முடியாதுன்னு நினைக்கிறோம், இது முடியாது. ஆனா வார்த்தையை சொல்றோம், என் தேவனால எல்லாம் கூடும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களுக்குள்ள அந்த வல்லமை ஆண்டு வச்சிருக்கிறார். You have the power. You have the power within you. உங்களுக்குள்ள ஆண்டவர் அந்த வல்லமையை வச்சிருக்கிறார். ஏன்னா ஆண்டவரை நீங்க விசுவாசிக்கும் போது எல்லாமே கூடும். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாததுதான், இது யாரால கூடாது? நம்மளால முடியாது.
வியாதியை சுகமாக்கணுமா? நம்மளால முடியாது. பல தேவைகளை சந்திக்கணுமா? நம்மளால முடியாது, நம்மளால கூடாது. தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனால எல்லாம் கூடும், தேவனால எல்லாம் கூடும். உலகம் நம்ம விட்டு வெளியே வரும் பொழுது நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? ஆண்டவரை முதலாவது தேடுகிறவர்களா மாறிடும். உலகம் நமக்குள்ள இருக்கும் போது நாம தேடுகிறது, நாம ஆண்டவரை முதல் தேடல, உலகத்தை தேடுறோம். உலகத்து காரியம் நீங்க அநேக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாம் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு எதுவுமே வேலை செய்யல. நான் இங்க போனேன், அங்க போனேன், இங்க போனேன், எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எதுவும் வேலை செய்யல. கடைசியா நான் ஆண்டவர்கிட்ட வரேன். கடைசியா என்ன பண்றாங்க? ஆண்டவரை தேடி வராங்க. அப்படி நாம இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் முதலாவது நாம தேடுவது யாரு? ஆண்டவரை. சோ நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? இந்த ரெண்டே பேர் தான். யார கேட்டாலும் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? என் தேவனால எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். ஆனா விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு மாசம் வீட்டு வாடகையை கட்ட முடியல. அப்ப என்ன நினைக்கிறோம்? என் ஆண்டவரால ஒரு மாசம் வீட்டு வாடகை கட்ட முடியல. நம்ம என்ன நினைக்கிறோம்? என் ஆண்டவரால ஒரு மாசம் காரோட இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியல. இந்த தலைவலி ஆண்டவரால போக்க முடியல. என் குடும்பத்து பிரச்சனை ஆண்டவரால போக்க முடியல. ஆனா என்ன சொல்றோம்? என் ஆண்டவரால கூடாத காரியம் எதுவுமே இல்லைன்னு நாம விசுவாசிக்கிறோம். அப்ப விசுவாசிக்கும் போது ஏன் இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்கல? சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? There's nothing is impossible with God. தேவனால கூடாதது எதுவுமே இல்லை என்று அறிக்கையிடுறோம். ஆனா என் வாழ்க்கையில இவ்வளவு காரியங்கள் கூடாமல் இருக்கிறது. அப்ப எங்க தெரியுமா தப்பு இருக்கு? நம்முடைய விசுவாசத்துல, நம்முடைய நம்பிக்கையில தவறு இருக்கிறது. There's something wrong in what you believe. நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க, எதை அறிக்கைன்றதுல எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கு. அந்த தவறை நம்ம சரி செய்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிச்சயமாக அந்த வார்த்தை என் தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. நம்ம சொல்ல மாட்டோம் இது நடக்கல, இது நடக்கல, லிஸ்ட் பெருசா இருக்காது. நம்ம நம்பும் போது அந்த வார்த்தைய அப்படியே நம்பணும். அதுதான் சொல்றாங்க, வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. அந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. அதை நாம் அப்படியே விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். இன்னைக்கு அநேகர் என்ன தெரியுமா செய்யறாங்க? இந்த வார்த்தையை நம்புறது இல்லை. क्वेश्चन, நிறைய கேள்விகள். இது எப்படி, அது எப்படி, இதெல்லாம் நடக்கிற காரியமா, நடக்குமா? என்ன கேட்பாங்க? நடக்குமா? Is this possible? Right? இது கேள்வி நமக்குள்ள எழுப்பும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் there's something wrong in my belief. இது கேள்வி வந்துச்சுனாலே என்னோட விசுவாசத்துல ஏதோ தவறு இருக்குது நமக்கு தெரியணும். அந்த கேள்வி வரவே கூடாது. அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. நாம நினைக்கிறோம், நான் நிறைய படிச்சிருக்கேன், என் பேக்ரவுண்ட் இப்படி, என் ஸ்டேட்டஸ் இப்படி, எனக்கு எல்லாம் தெரியும், அதனால இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. இன்னைக்கு உலகத்தின் ஜனங்கள் அதனாலதான் ஆண்டவர் நிறைய காரியத்தை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் இவ்வளவு படிச்சிட்டேன், the logic என்னோட மைண்ட்ல இது அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு. ஆனா பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்ப நஷ்டம்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் பைபிள்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்குது டங் அப்படின்னு சொல்லி. டங்னா என்ன தெரியுமா? மாட்டு சாணி. அப்போ அவன் சொல்றான், நான் படிச்சது, எனக்கு தெரிஞ்சது, அவன் பவுல் அதிகமா படிச்சவன். அவன் சொல்ல, இவ்வளவு படிச்சேன், இவ்வளவு தெரிஞ்சோம், இது எல்லாமே நான் ஆண்டவர் அறிகிற அறிவுக்கு முன்னால இது ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் குப்பை. சோ மைண்டுக்கு நம்ம எதுவுமே எப்போதுமே இங்க நம்ப கூடாது, நம்ம இருதயத்துல நம்பணும். எங்க நம்ப கூடாது? தலையில இது நடக்குமா, இது நடக்காதா, இல்ல இல்ல இது இப்படிதான், இந்த டாக்டர் தான் பெஸ்ட், இந்த லாயர் தான் பெஸ்ட், இவங்க தான், இந்த டீச்சர் தான் பெஸ்ட், இல்ல அது இங்க நினைச்சோம்னா ஒண்ணுமே நடக்காது. இருதயத்துல நம்ம விசுவாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக செய்து முடிக்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிற, ஆண்டவரே இது எப்படி நடக்கும் ஆண்டவரே, என்னோட சூழ்நிலையை பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை செத்து போன ஒரு சூழ்நிலையா இருக்குது, இந்த சூழ்நிலைகள் மாறவே மாறாது, இந்த
இமீடியட்லி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஜெபிக்கிற வேலையில you cross the line. Impossible. இந்த இடத்துல நிக்கும்போது இது நடக்காது என்று நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவரே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள போகும் பொழுது இங்க நடக்காதுன்ற லைன்ல இருந்து எல்லாம் கூடும் என்ற ஒரு காரியத்துக்குள்ள நீங்க மாறுகிறீங்க. ஆமென். ஹalleluya. அவருடைய பிரசன்னத்துல காத்திருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தேவனால செய்ய கூடும். Everything is possible. இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு 4 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். Just 4 எக்ஸாம்பிள். முடியாது, கண்டிப்பா நீங்க உலகத்துல எங்க போனாலும் இந்த சூழ்நிலையை கொண்டு போனீங்கன்னா உலகத்தார் சொல்லுவாங்க நிச்சயமா முடியாது, சான்ஸே இல்ல. ஓகே, எடுப்போம். Genesis chapter 18 verse 10 to 14. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன் இடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவனுக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ரொம்ப வயதானவர்களாய் இருந்தார்கள். வழிபாடு, ஸ்திரீகளுக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த வருகிற வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டா இருக்குமோ என்றார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே. 14வது வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Is there anything too hard for the Lord? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த காரியம் பாத்தீங்கன்னா it's an impossible situation. சாராள் மிகவும் வயதானவராயிட்டா, ஆபிரகாமும் வயது சென்றவனா இருந்தா. சாராளுடைய மாதம் வருகிற அந்த பெண்களுக்குரிய காரியம் நின்று போயிற்று. உலகத்துல எவ்வளவு பெரிய கைனகாலஜிஸ்ட், உலகத்துல இந்த கைனகாலஜிஸ்ட் மாதிரி ஒரு பெஸ்டான ஒரு கைனகாலஜிஸ்ட் இல்ல. அவர்கிட்ட நீங்க கொண்டு போனாலும் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே, அவங்க ரிப்போர்ட்டை பார்த்த உடனே உனக்கு மாதம் வருகிற அந்த காரியம் நின்று போனது என்று சொல்லும் பொழுது பிள்ளை பிறக்க முடியாது, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. It's an impossible situation. புரியுதா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று? சாராளும் ஆபிரகாமும் இருந்த சூழ்நிலை முடியவே முடியாது. எங்க போனாலும் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. It's an impossible situation. ஆனாலும் அந்த சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Amen. அப்ப எப்படி நம்ம விசுவாசிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. உலகமே நமக்கு எதிர்த்து நிக்குது. எவ்ரிபடி நீங்க மட்டும்தான் இங்க நிக்கிறீங்க. எல்லாரும் உலகம் ஃபுல்லா உங்களுக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. ஏய், நீ ஒரு முட்டாள், நீ ஒரு பைத்தியம், இப்படி நீ விசுவாசிக்கிறியா? நீ 100 வயது ஆகுற, உனக்கு என்ன நம்பிக்கை? உனக்கு அறிவு இல்ல, நீ பைத்தியம், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனாலும் இங்க நின்று விசுவாசிக்கிறான். ஆண்டவர் கேட்கிறாரு, is there anything too hard? கர்த்தரால ஆகாத காரியம் உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். உற்பவ காலத்தில் உள்ளிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். புரியுதா? இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை விடவா நீங்க போற பிரச்சனை இருக்கு? இந்த சாராள் ஆபிரகாம் போன பிரச்சனையை விடவா நம்முடைய பிரச்சனை பெருசா இருக்கு? அதையே ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? தேவனால கூடாததும் இது கூட முடியாதா என்னால நினைக்கிறியா? தேவனால எல்லாம் கூடும். ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சா? ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நான் சொன்ன திரும்ப முதல் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்வாரு நான் நம்புறேன். ஆனா ஏன் நடக்கல? விசுவாசத்திலே பலவீனம். விசுவாசத்துல என்ன இருக்கு? பலவீனம். பலவீனம்னா இது எப்படி நடக்கும்? இது நடக்காதுன்னு நினைக்கிறேன்.
முடியாது, நான் மட்டும் எப்படி நடக்கிறது, அந்த நம்ம நடக்குமா, நான் சொல்லுமா முதல் நடக்குமா என்ற கேள்வி நம்முடைய இருதயத்துல எழும்பினாலே அங்க என்ன இருக்கு? விசுவாசம் இல்லை. ஆபிரகாம் பாருங்க, எல்லாம் முடிந்தது அவனோட வாழ்க்கையில, இனிமே அற்புதத்துக்கு இடமே இல்லை. 1% கூட, 0.1% கூட அவனோட வாழ்க்கையில இடம் இல்லை. ஆனா இங்க என்ன, எப்படி விசுவாசிக்கிறான்? அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் இப்படி சொல்லிப்பான். யோசிச்சு பாருங்க ஆபிரகாமோட வாழ்க்கைய. என்னை சுற்றி எந்த சூழ்நிலை மறித்து போயிருந்தாலும், இது நடக்கவே நடக்காதுன்னு எல்லாரும் சொன்னாலும் நான் அசைக்கப்படவில்லை. என் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணும். அதுதான் உண்மையான நம்பிக்கை. அவன் விசுவாசம் பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். உங்க விசுவாசம் உறுதிப்படணும், உங்க விசுவாசம் பலப்படணும்னா உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை நீங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. சிந்திச்சு கூட பார்க்க கூடாது. அந்த சிந்தனையே நம்முடைய இருதயத்துல இருக்கவே கூடாது. புரியுது நான் சொல்றது? முடியாது என்ற சிந்தனை நம்முடைய இருதயத்துல வரவே கூடாது. தேவனால எல்லாம் கூடும், தேவனால எல்லாம் கூடும். அப்ப விசுவாசத்துல பலவீனமா இருக்கல என்ன அர்த்தம்னா, அந்த சூழ்நிலையில அவன் சிந்திக்கல. நம்ம சுத்தி உள்ளவங்க முடியாது 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 முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க, அதை அவன் நினைக்கவே இல்லை. அவன் என்னாது இருந்தான், ஐ டோன்ட் கேர், டாக்டர் என்ன வேணா சொல்லட்டும், யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், நான் என் ஆண்டவர் சொன்னதை மட்டும் தான் நான் விசுவாசிக்க போறேன். அதுதான் ஒரு விசுவாசம், அந்த நம்பிக்கை. வேற எதையும் நான் நம்ப போறதில்லை, வேற எதையும் நான் விசுவாசிக்க போறதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லணும். இம்பாசிபிள் சிச்சுவேஷன், முடியாது என்ற சூழ்நிலையை ஆண்டவர் முடித்து காட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆனா உங்களுடைய பாட்டு என்ன தெரியுமா? என்னது? விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். நீங்க பலவீனமா இல்லாம விசுவாசிக்கணும். சுத்தி இருக்கிற சூழ்நிலையில நீங்க நினைக்க கூட கூடாதுன்னு நம்ம சொல்றாரு. என்ன செய்யக்கூடாது? நினைச்சு கூட பார்க்காதீங்கன்னு சொல்றாரு. முடியுமா? முடியும். முடியலன்னா ஏன் வேதத்துல போட்டிருக்கு? ஏப்ரஹாமால முடிஞ்சிச்சுன்னா உங்களாலே முடியுங்க, நிச்சயமா முடியும். பக்கத்துல பார்த்து நிச்சயமா முடியும் சொல்றாரு. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் போது எவ்வளவு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் ஜெயமாக மாற்றி கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிச்சீங்கன்னாலும் நடக்கும், விசுவாசிக்கலன்னா ஒன்றும் நடக்காது. பக்கத்து பசங்க நீங்க விசுவாசிக்கலன்னா எதுவும் நடக்காது. ஒரு நாற்காலியை கூட உங்களால தள்ளி போட முடியாது. You have to believe, you have to believe. Amen. Stop looking at your problem. ஏப்ரஹாமோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவனோட பிரச்சனையை அவன் பார்க்கல. Stop looking at your problem. உங்க பிரச்சனைகளை பார்க்காதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, பிரச்சனையை பார்க்காதீங்கன்னு சொல்லுங்க. பிரச்சனையை பார்க்கறது மட்டும் இல்ல, ஏப்ரஹாம் என்ன செய்யல? என்ன செய்யல? சிந்திக்கல. நீங்க எத்தனை பேர் சிந்திச்சுட்டு தூங்க முடியாம உட்கார்ந்துருக்கீங்க? ஏன் தூக்கம் வரல? சிந்திக்கணும். உட்கார்ந்து இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, சிந்திக்கணும். நீங்க ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, டோன்ட் திங்க், சிந்திக்காதீங்க, வார்த்தையை மட்டும் சிந்திங்க, வார்த்தையை மட்டும் அறிக்கையிடுங்க. ஏப்ரஹாம் அதுதான் செஞ்சார். He did not look at the problem, he looked at the promise. பிரச்சனையை பார்க்கல, வாக்குத்தத்தத்தை பார்த்தார். ஆமென். ஏப்ரஹாமோட வாழ்க்கையில முடியாத காரியத்தை ஆண்டவர் முடித்து காட்டினார். இரண்டாவது காரியம் மோசே. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு எகிப்திலிருந்து வெளியே வராங்க. ஒரு 2.5 மில்லியன் பீப்புள் அங்க இருக்கிறாங்க. எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு போகணும், நடந்து போறாங்க. முன்னால பார்த்தா செங்கடல் நிக்குது, பின்னால பார்த்தா பார்வோனுடைய அந்த ஆமியை எல்லாரும் அவங்களை விரட்டிட்டு வராங்க. ரெண்டு பக்கமும் நெருக்கப்பட்ட சூழ்நிலை. எங்கேயுமே போக முடியாது, எங்கேயும் திரும்ப முன்னாலே போக முடியாது, பின்னாலே முன்னால போனாலும் மரணம், பின்னால போனாலும் மரணம். புரியுது அந்த சூழ்நிலை? இட்ஸ் an impossible situation. நிச்சயமாக எல்லாரும் மரித்து போவார்கள் என்ற ஒரு சூழ்நிலை. impossible situation. ஆனா இந்த impossible situation எப்படி முடியாத ஒரு சூழ்நிலையை
சொன்னார் என்று பார்ப்போம். எக்ஸோடஸ் 14வது அதிகாரம், யாத்திராகமம் 14வது அதிகாரம் 15-16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? முதல்ல இங்க மோசேயிடத்துல நாம என்ன படிக்க போறோம்னா, பிரச்சனை இருக்கு. உங்க பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்க இம்பாசிபிள். என்ன நினைக்கிறீங்க? முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. கேளுங்க, முடியாதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேளுங்க. முடியாது என்ன நினைக்கிறீங்க? முடியாது, இது முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் மோசேயிடத்துல என்ன பதில் சொல்றாரு? நீ என்கிட்ட ஏன்பா சொல்ற? நீதான் முடியாதுன்னு நினைக்கிற, ஆனா என்னால முடியும். சொன்னால என்கிட்ட சொல்லாத. ரைட்டா? ஓகே, புரியுதா நான் சொல்றது? இப்ப இந்த பிள்ளைங்கிட்ட ஒரு வேலை சொல்றேன், ஓ என்னால முடியாதுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். என்னால முடியும்னா உங்களாலேயும் முடியாதுனால என்கிட்ட சொல்லவே சொல்லாது. என்கிட்ட சொல்லு, I am not going to hear anything. அதுதான் ஆண்டவர் நீங்க சொல்றாரு, வராத என்கிட்ட. உனக்குதான் அது முடியாது, எனக்கு முடியாது, என்கிட்ட நீ முறையிடாத. புரியுதா? So don't go to God and complain. ஒரு இம்பாசிபிள் சிச்சுவேஷன், முடியாத சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, படிக்கிறத மறுபடியும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லி. மோசே என்ன நினைச்சிருப்பான்? ஐயோ, இந்த ஆண்டவர் என்னதான் பேசுறாரு. முன்னால போனா கடல், போய் உழுந்தா அவ்வளவுதான், செத்து போக வேண்டியதுதான். பின்னால எகிப்து ராஜா அவன் பார்வோன் ஆமியோடு வரான், அங்க போனாலும் மரணம். இப்ப போய் சொல்றாரு, நீ போன்னு சொல்றாரு, என்கிட்ட முறையிடாதன்னு சொல்றாரு. அடுத்த வசனம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமென். சோ நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. நீ என்கிட்ட குறை சொல்லாத, முறையிடாத, என்னால முடியாது என்று ஆண்டவரிடத்துல சொல்ல வேணாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கைகளில நான் வல்லமையை கொடுத்திருக்கிறேன், உங்க கைகளில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், உன் கைகளில உள்ள அந்த கோலை நீ நீட்டு, உங்க கைகளில் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்துங்க, உங்க கைகளில் உள்ள வல்லமையை பயன்படுத்துங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது எல்லா முடியாத சூழ்நிலையும் ஆண்டவர் முடித்து காட்டுகிற தெய்வனாக இருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். உங்க முன்பாக எந்த செங்கடல் நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு பின்பாக எந்த பார்வோனுடைய சேனை வந்து கொண்டிருக்கிறது, என்னால முடியாது, ரெண்டு பக்கமும் நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்க சொல்றீங்களா? உங்க கையில் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, உங்க வாய்களில் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. அது சொல்றாரு, யூஸ் இட். என்கிட்ட நீ முறையிடாத, என்கிட்ட குறை சொல்லாத, உன்கிட்ட இருக்கிற நேரத்தை யூஸ் பண்ணு. ஆண்டவருடைய வார்த்தை அதான் தாவீது சொல்றான், சங்கீதம் 34:19, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கிறது. நீங்க எல்லாருமே நீதிமான். நீங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் யாரு? நீதிமான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் கொஞ்சமா இருக்குது. நீங்க ஆண்டவரை நம்பிட்டீங்கன்னா கொஞ்சம் தான் உங்களுக்கு பிரச்சனை. போட்டிருக்கா? எவ்வளவு வரும் போட்டிருக்கு? கணக்கே இல்ல, அநேகம் வந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு வைனா ஒண்ணு போக வந்துட்டே தான் இருக்கும். ஹலோ, புரியுதா நான் சொல்றது? புரியுதா? கிளியரா தான் சொல்றாங்க, அவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க அப்போ நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் என்று அவனை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நீங்க செய்ய வேண்டியது. என்னை இறுக்கி கொண்டிருக்கிறது, என்னால மூவ் பண்ண முடியல, எங்கேயுமே என்னால போக முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வர துன்பங்கள் இவ்வளவு, ஆனா மகனே நான் வார்த்தையை உனக்கு கையில கொடுத்திருக்கிறேன், அதிகாரத்தை உன் கையில கொடுத்திருக்கிறேன், அதை எடுத்து பயன்படுத்து. நீ எப்படிப்பட்ட துன்பத்துக்குள்ள போனாலும் துன்பம் வரும், ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து உங்களை நான் விடுவிப்பேன். எல்லாவற்றிலும் இல்ல, 10 தான் நீ விடல, அவன் 10 நீ தோத்து போவ. அப்ப என்ன அர்த்தம்னா, எல்லாத்தையும் நாம ஜெயிப்போம். புரியுதா? அவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தை. நாம எதிலையுமே தோத்து போக மாட்டோம். எதிலையுமே தோத்து போக. ஏன்னா எல்லா பிரச்சனை உன்னை சுற்றி நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா அநேக பிரச்சனைகள் வரும். ஆனா
impossible situation. முடியாத காரியம் தான். எல்லா பக்கமும் நெருக்கப்படுறீங்க. உங்க கைகளில் உள்ள அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்க. உங்க கைகளில் உங்க வாய்களில் உள்ள வார்த்தை எடுத்து அறிக்கையிடுங்க. வேற எதையுமே நம்ம அறிக்கையிட வேண்டாம். ஆண்டவரே, உங்க வார்த்தை சொல்லுது, எல்லாவற்றிலிருந்து நீங்க என்னை விடுதலையாக்குவீங்க. Amen. He will deliver you. Amen. புரியுதா? ஆண்டவர் நிச்சயமாக உங்களை விடுதலையாக்குவார். நீங்க உள்ளத்துல ஆழத்திலிருந்து விசுவாசித்து அறிக்கையிடும் போது ஒரு உங்களுக்கு புரியாத ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள வரும். Amen. என்ன வரும்? சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்த உடனே பாட்டு பாடணும்னு தோணும், டான்ஸ் ஆடணும்னு தோணும். அவ்வளவு ஆண்டவரே, எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆண்டவரே நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர் என்று நான் நம்புறேன். ஆண்டவரே, முடியாத காரியத்தை நீர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தி எல்லாம் மாறப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? இம்பாசிபிள் சிச்சுவேஷன். தானியேல் chapter 3 நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க. டேனியல் chapter 3 வீட்ல போய் படிச்சு பாருங்க. 3 எபிரேயர்கள் இருந்தாங்க. இந்த 3 எபிரேயர்களையும் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நெருப்புக்குள்ள போட்டாங்க. ஒரு சின்ன ஒரு பொருள் எடுத்து நீங்க நெருப்புல போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அது நெருப்பா எரியா நான் பாக்குறேன் அப்படின்னு நினைப்போமா? ஓகே, இந்த புக் இருக்கு, இதை கொண்டு போய் நான் நெருப்புல போட்டேன்னா நான் பாக்குறேன் எரிதா எரியான்ட்டு. Is there a possibility whether இந்த புக் எரியாம இருக்கிறதுக்கு முடியுமா? சான்சஸ் இருக்கா? இருக்கா இல்லையா? இல்ல. கண்டிப்பா 100% புக் எரிஞ்சுதான் போகும். அப்ப இந்த 3 எபிரேயர்களை கொண்டு போய் எங்க போட்டாங்க? ஃபர்னஸ்க்குள்ள, அந்த நெருப்பு எரிகிற அந்த பெரிய ஒரு இதுக்குள்ள கொண்டு போய் போட்டாங்க. எரிந்துதான் போகணும். அதுதான் it is impossible. எரியாம அப்படியே நடந்து வர்றது impossible. ரைட்? நெருப்பு தலை மேல நடக்கிறாங்கன்னு காமிக்கிறாங்க. படத்துலதான் காமிப்பாங்க, அப்படியே மெதுவா நடந்து போவாங்க. நேர்ல பாத்திருக்கீங்களா எப்படி போவாங்க? எப்படி போவாங்க? ஓடுவாங்க. ஒரு செகண்ட்ல இங்க இருந்து அங்க ஓடி போய் முடிச்சுவாங்க. ரைட்? ஓகே, அவங்க மெதுவா நடந்தா நிச்சயமா காலையில் எரிந்து போகணும் தான். There's nothing, it is impossible. நான் நெருப்பு மேல நிற்பேன், இந்த நெருப்பு எனக்கு எரியாது. இல்ல, புரியுதா? impossible, முடியாது. கண்டிப்பாக அவர்கள் எரிந்து போவார்கள். ஆனால் அவர்கள் எரிந்து போகவில்லை. எப்படி முடிஞ்சது? They did not burn them because of what they said. அவர்கள் சொன்ன காரியத்தினால, அவர்கள் அறிக்கையிட்ட காரியத்தினால அவர்கள் எரிந்து போகல. தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்ப்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி எங்களை விடுவிப்பார். அவங்களுக்கு தெரியும், நான் நெருப்புல போனேன்னா நான் எரிஞ்சுதான் போவேன்னு தெரியும், நான் சாம்பலா தான் வெளியே வருவேன்னு தெரியும். ஆனா அவங்களோட அறிக்கையை பாருங்க. விசுவாசம், இதுதான் விசுவாசம். முடியாத சூழ்நிலை ஆண்டவர் முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார்? அவங்க வாயின் அறிக்கை. நீங்க அறிக்கை எடுக்கிற ஒவ்வொரு வார்த்தை சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம். அந்த தெய்வத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? புரியுது நான் சொல்றது? அந்த தெய்வத்து மேல நம்பிக்கை இருக்கா? இன்னைக்கு நம்ம நம்பிக்கை இல்லாததுனாலதான் அநேக வாழ்க்கையில தோல்விகள், அநேக வாழ்க்கையில பண பிரச்சனைகள். எவ்வளவு ஜெபித்தாலும் என்ன பண்ணாலும் இந்த பண பிரச்சனை விட்டு போக மாட்டேங்குது. விட்ட குறை தொட்ட குறை மாதிரி பின்னாலேயே வந்துகிட்டு இருக்குது போகாம. ஏன்? நம்பிக்கை இல்லை. பணம் நம்ம எல்லாத்திலையும் விசுவாசிப்பாங்க. பணம் வரும்போது மட்டும் நம்ம அதை விட்டு கொடுக்கறதுக்கு நம்ம விசுவாசிக்க முடியல. முடியாத ஆண்டவரே, இது என்னோட பணம், இது என்னோட பணம். நம்ம பிடிக்க 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 இன்னும் இறுகி கொண்டே தான் போகும். Amen. Learn to release, learn to bless. ஒவ்வொருத்தரும் நம்ம ரிலீஸ் பண்ணதான் நம்ம ஆசீர்வாதத்துல வாழ்ந்து கொண்டே போவோம். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையில போட்டிருக்கிற வார்த்தை. Amen. புரியுதா சொல்றது? அதுதான், that is the principle. அப்ப இங்க அவங்க சொல்றாங்க, அறிக்கையிடுறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் சரி, ராஜா உன்னுடைய
in the impossible situation, how they did change? It is because of their declaration. What did they declare? அவர்கள் அறிக்கையிட்ட காரியம், என் ஆண்டவர் எங்களை விடுவிப்பார், என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கடைசி நாலாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல நடந்து வந்தாங்க. வனாந்திரத்தை பார்த்திருக்கீங்களா யாராவது நேரா? வில்டர்னஸ். கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் என்ன தெரியும்? மண்ணு தான் தெரியும். எந்த, அதாவது அது ஒரு காடு மாதிரி. இப்ப காட்டுல நம்ம போகும்போது தப்பா போயிட்டோம்னா வழி தெரியாது நம்ம திரும்பி வர்றதுக்கு. அதேதான் அங்க வனாந்திரத்திலயும் அப்படிதான். எங்க திரும்பினாலும் மண்ணு, எந்த வழியில எப்படி வந்தோனே தெரியாது. ஓகே, அங்க இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறாங்க, நாங்க இறைச்சி சாப்பிடணும். எந்த ரெஸ்டாரண்ட்டும் பக்கத்துல இல்ல, எந்த பலிக்காவும் இல்ல, ஆனந்த பவனும் இல்ல. சரி, பலிக்கா இருந்தாலும் போய் கொஞ்சம் கோழியை வாங்கி கொடுத்துடலாம், என்னங்க சாப்பிடுங்கப்பா, ஐயோ கேட்டுக்கிட்டே இருக்கீங்களேன்னு. ஒண்ணுமே செய்ய முடியாது. வனாந்திரத்துல நீங்க அந்த வனாந்திரத்தை பார்த்தாலே ஒரு பயம் உண்டாகும். நான் குவைத்துக்கு போயிருக்கும் போது அந்த டெசர்ட்டை பார்க்கும் போது இவன் அந்த மனசுல நம்ம நினைச்சிருக்கோம், வனாந்திரம்னா ஓ மண்ணா இருக்கும், ஒரே மண்ணா இருக்கும், படத்துல பார்த்திருக்கலாம், இல்ல போட்டோஸ்ல பார்த்திருக்கலாம். ஆனா அது நேர்ல பார்க்கும் போது அதுல காலை வைக்கும் போதே ஒரு பயம் வருது. இங்கதான் மண்ணு நம்மள உள்ள எடுத்துருவோம், தண்ணி மாதிரி கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் மண்ணு மட்டும் தான் தெரியும். அந்த இடத்துல அவங்க கேட்கிறாங்க, எங்களுக்கு இறைச்சி வேணும். முடியுமா? முடியுமா? இறைச்சி முடியுமாங்க? முடியாது. இவ்வளவு நாள் மண்ணா கொடுத்துட்டு இருந்தேன், முடியாது, முடியவே முடியாது. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துலயும் அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி காட்டுகிறார். அந்த சூழ்நிலை ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு நாள் வந்து நீ கேட்ட, ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 5 நாள் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட 10 நாள் இல்ல, 20 நாள் இல்ல, உனக்கு 1 மாசம் ஃபுல்லா நான் இறைச்சி கொடுக்குறேன்னு சொல்றாரு ஆண்டவர். பாருங்க நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஒரு நாள் தான் கேட்டிருப்பாங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ 1 நாள் கேட்டியா, 2 நாள் இல்ல, 5 நாள் இல்ல, 10 நாள் இல்ல, 20 நாள் இல்ல, உனக்கு 1 மாசம். நம்பர்ஸ் 11வது அதிகாரம், என்னாகமம் 11:21-22 வரைக்கும். அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. திரும்பி மோசே, ஆண்டவருக்கும் மோசேக்கும் என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. எப்ப பாரு 2 பேருக்கும் மாட்டிக்குது. இவர் போய் சொல்றாரு, ஆண்டவரே எவ்வளவு இறைச்சி கேட்கிறாங்கன்னு. அவர் ஒரு நாள் கேட்கிறாரா, இன்னும் சொல்றாரு, ஆண்டவரே உங்களுக்கு கணக்கு தெரியாதா? என் கூட இருக்கிறவங்க எவ்வளவு பேரு? 6 லட்சம் பேரு. என்னோட இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர். ஒரு மாதம் முழுசும் புசிக்க கொடுக்கிறேன்னு சொல்றீங்களே, என்ன ஆண்டவரே கேட்கிறாரு. புரியுது? அதுதான் இங்க முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. அடுத்த வசனம் பாருங்க, மோசே வந்து ஆண்டவருக்கு வந்து ஐடியா கொடுக்கிறாரு. ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும், ஆடு மாடுகள் இருக்கிற ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றார். பாருங்க, நம்ம ஐடியா ஆண்டவர் சொல்றோம், ஆண்டவரே நான் எடுக்கிற சம்பளம் 1000 தான், இதுல போயிட்டு 100 கொடுங்க, எனக்கு 900 எனக்கு 10 ஆண்டவரே. நம்ம கேள்வி கேட்கிறோம். மோசே அதுதான் செஞ்சாங்க. மோசே கேட்கிறான், இவ்வளவு பேர் 6 லட்சம் பேர் இருக்காங்க, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு சாவடிச்சு கொடுத்தா கூட அவங்களுக்கு பத்தாது, என்ன ஆண்டவரே பேசுறீங்க, இதுல 1 மாசம் கொடுக்கிறேன்னு. This is what you call logic mind. இதுதான் நம்ம செய்யற தவறு. நாம என்ன செய்யறோம்? நாம சிந்திக்கிறோம், இது முடியாது, இது முடியும், இது முடியும். நாம சிந்திக்க அங்க எதுவுமே நடக்காது. அது சொல்ல just believe. பைத்தியக்காரத்தனமா அப்படியே விசுவாசிங்க. just believe. ஒரு பிள்ளைய கொண்டு வந்து வேஷியா கொண்டு வந்து இங்க நிக்க வச்சுட்டு, மா வேஷியா குதிமான்னு சொன்னா அது சந்தோஷமா கையை அப்படியே நினைச்சு பால் வந்து குதிப்பாங்க. சந்தேகமே இருக்காது, இவங்க பிடிப்பாங்களா பிடிக்கலையா. எத்தனை பிள்ளைங்க நம்ம பார்த்திருக்கோம் தூக்கி போட்டு விளையாடுவாங்க. அந்த பிள்ளைக்கு என்னைக்காச்சும் அந்த நினைப்பு வந்திருக்குமா, என் அப்பா திடீர்னு கையை விட்டா என்ன ஆகும்? அதுதான் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம். ஆண்டவரே நான் அசைக்கப்பட மாட்டேன், நீங்க எல்லாம் உங்களால முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு. பாருங்க, மோசே சொன்னதுக்கு கேட்டதுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டே இருக்கிறாரு மோசேக்கு. 23வது அதிகாரம்
அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறது. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? Has the Lord's arm shortened? என் கை என்ன குறுகி இருக்குதா மோசே? என் கையை நீ பாக்கலையா? நான் செஞ்ச அற்புதத்தை பாக்கலையா? மன்னாவை கொடுத்தேன், தண்ணீரை கொடுத்தேன், அந்த செங்கடலையே நான் பிளந்தேன். இவ்வளவு அதிசயம் உங்க வாழ்க்கையில நான் செஞ்சிருக்கிறேன். என் கை என்ன குறுகிச்சா? இதை கூட என்னால செய்ய முடியாதா? ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு நம்மளே பார்த்து ஆண்டவர் அந்த கேள்விதான் கேட்கிறாரு. நாம உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம், நாம உட்கார்ந்து கொலை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இது முடியாது, இது ஏன் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது, இது முடிஞ்சிச்சு கொலை சொல்றோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, என்னோட கை குறுகி இருக்கிறதா என்று கேட்கிறார். என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். இப்ப பாரு, இப்ப பாரு. நீ வாய் ரொம்ப பேசுற மோசே கிட்ட சொல்லி, ரொம்ப வாய் பேசுற, வாய் மூடு. என் கை என்ன குறுகிச்சா? இப்ப பாரு நடக்குமா நடக்காதுன்னு ஒரு மாசத்துக்கு மூச்சு முட்டுற அளவுக்கு அவங்களுக்கு இறைச்சி. முடியாததை முடித்து காட்டுகிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன முடியாததாக இருக்கிறது? எந்த சூழ்நிலை முடியாததாக இருக்கிறது? ஆபிரகாமுக்கு செஞ்ச தேவன், மோசேக்கு செஞ்ச தேவன், தானியேலுக்கு செஞ்ச தேவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். He's an unchanging God. He's an unchanging God. எல்லாரும் நிற்போமா? இந்த நேரத்தில் நீங்க எதிர்பார்க்க போறீங்க. Every impossible doors are going to open. எங்க இந்த கதவுகள் திறக்கப்படாது, எனக்கு முன்பாக மூடப்பட்டுருச்சு, இது இனிமே திறக்கப்படாது என்று நீங்க நினைக்கிறீங்க, ஆண்டவர் அந்த கதவுகளை